மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இதை செய்வதற்கு முன்பாக கலிலேயாவில் இருந்தார். 3 நாள் நடைப்பயணமாக யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுத்த தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட யோவான் ஞானஸ்நானத்தில் இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டார். இயேசு 5 வித வளர்ச்சியில் ஒன்று அவர் ஆவியிலே பலன் கொண்டார். அசனாய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார் என்று பல இடங்களிலும் நாம் சொன்னாலும் இங்கே ஞானஸ்நானம் எடுத்த பின்புதான் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இதை கேட்கிற தேவ பிள்ளை, உன்னோடு கூட கர்த்தர் ரொம்ப தடவை ஞானஸ்நானத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. நீ நிறைய தடவை எடுக்கணுன்ட்டு உன் காலத்தை தாமதம் பண்ணியிருக்கிற. ஆகவே இதை நீ உடனடியாக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி வந்ததை போல இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்கள் மேலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வானம் திறந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தெய்வந்தான். அப்போ எப்போ வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறிட்ட உடனே தான் அவருக்கே வானம் திறக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கும் எனக்கு வானம் திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சத்தியத்திற்குள்ளாக கீழ்ப்படியும் போது உங்களுக்காக எனக்காக வானங்கள் திறந்தால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நமக்கு தருகிற தேவன். ஆகவே இந்த சத்தியத்திற்கு இயேசு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நீ தடை செய்ய வேண்டாம், இதெல்லாம் பிதாவின் சித்தம் நிறைவேறணும் என்று அந்த ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக வந்ததை நிறைவேற்றினதை போல நமக்கு முன்மாறி இருந்ததை போல நீங்கள் தடை செய்யாமல் வெகு சீக்கிரமாக நீங்கள் போகக்கூடிய சபைகளில் ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபை போல உங்களையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வானம் திறந்து வல்லமையான புறாவை போல ஆவியானவர் அவரை நிரப்பி இனி தண்ணீருக்கு தடை